மீனவர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என தூத்துக்குடியில் நடைபெற்ற உலக மீனவர் தின விழாவில் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு. உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக வளாகத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் உலக மீனவர் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான கட்டுரை போட்டி, கவிதை போட்டி மற்றும் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், மீனவர்களுக்கான தனி வங்கி தொடங்கப்படும் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். அதன்படி கடந்த ஆண்டு மீனவர்களுக்கான வங்கி துவங்கப்பட்டது. இதேபோல் மீன்பிடி தடை காலத்தில் நிவாரண உதவித்தொகை உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டு உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் மீனவ மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்காக சிறப்பு அரசாணை வெளியிடப்பட்டு தற்பொழுது இலவச வீட்டுமனை பட்டா மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது என தெரிவித்தார். மேலும் மீனவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ந்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். இதன் மூலம் கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகளில் மீனவ மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். அவர் வழியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நல்ல பல திட்டங்களை செய்து வருகின்றார். தூத்துக்குடி மீன்பிடித்த துறைமுகம் தூர்வாரப்பட்டுள்ளது. இதேபோல் தூண்டில் வலையும் சீரமைக்கப்பட்டுள்ளது. கடற்கரை ஓரங்களில் உயர் மின் விளக்கு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இது மட்டுமின்றி தூத்துக்குடி மின் துறைமுகம் ஏற்றுமதிக்கு ஏற்ற வகையில் மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட வேண்டும், அரசு மீனவர்களுக்கு உறுதுணையாக இருந்திடும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருகின்றார் என அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான், மீன்வளத்துறை இணை இயக்குனர் சந்திரா, உதவி இயக்குநர்கள் விஜயராகவன், புஷ்பாரா சப்னம், தூத்துக்குடி மாநகராட்சி துணை மேயர் ஜெனிட்டா, மீனவர் நல வாரிய உறுப்பினர் அந்தோணி ஸ்டாலின், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார், பெருமாள் கோவில் அறக்காவலர் கூலி தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 3 ஆண்டுகளாக இந்த மீனவர் தின விழா இதே இடத்துல ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு உங்களுடைய கோரிக்கையான அந்த மீனவர்களுக்கான பிரத்யேக வங்கி ஒன்று அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருந்தீங்க. கடந்த ஆண்டு அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தூத்துக்குடி நகரத்திலே மீனவர்களுக்கான தனியான ஒரு வங்கி ஒன்று தொடங்கப்பட்டது. அதே போல நம்முடைய அந்த மீன்பிடி தடைக்கால நிவாரணம் உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதி இன்னைக்கு இந்த வருஷத்துல இருந்து எல்லாருக்கும் அந்த பணமும் வழங்கப்பட்டு வந்தது. அதுபோல தொடர் பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பட்டாலாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட சிறப்பு ஜீவோ, தனியா ஒரு ஜீவோ போட்டு அரசாணை போட்டு அந்த பட்டா எல்லாத்துக்கும் வழங்கப்பட்டது. சட்டப்படின்னு அந்த பட்டா கிடைச்சிருக்காது. ஆனா இவ்வளவு காலம் குடியிருக்கிறாங்க, அரசு வழங்கிய வீடு என்று சிறப்பாக இன்னைக்கு உத்தரவு வழங்கப்பட்டது. இவ்வாறு நம்முடைய முதலில் பிற்பட்ட வகுப்பினரிலிருந்து மிகவும் பிற்பட்ட வகுப்பினராக மீனவரை அறிவித்தது மூலம் தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க டாக்டருக்கு சீட்டு கிடைக்குது, பொறியாளர் சீட்டு கிடைக்குது, கல்வியில வராங்க, வேலை வாய்ப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்முடைய நகர்ல வேலை வாய்ப்புனா எம்பிசினா அது மீனவ சமுதாய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாக்கியது நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். அதன் மூலம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கண்கூட பார்க்கலாம், நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு மெரிட்ல டாக்டர், இன்ஜினியர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு உருவாக்கி தந்ததும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் வழியில் இன்னைக்கு தளபதியாரும் நல்ல பல திட்டங்களை நமக்கு செய்து கொண்டு வருகிறார். இந்த மீன்பிடி துறைமுகம் தூர்வாரப்பட்டுள்ளது, ஆழப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல திரேஸ்வரம் கடற்கரை ஃபுல்லாவே சீரமைக்கப்பட்டு அந்த பாலங்கள் எல்லாம் சீரமைக்கப்பட்டு தூர்வாரப்பட்டுள்ளது, அதுவும் ஆழப்படுத்தப்பட்டுள்ளது. அதுபோல இன்னும் உங்களுடைய கோரிக்கை இருக்கிறது. இனிகோ நகர்ல மீன் ஏலக்கூடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. ஹைமாஸ் லைட் எல்லாம் கடற்கரைக்கு வச்சிருக்கோம். இன்னும் உங்களுக்கு அந்த ஹைமாஸ் லைட் வேணும்னு கேட்குறீங்க. அதுபோல நமக்கு தூண்டில் வளைவு, திரேஸ்வரத்தில் உள்ள தூண்டில் வளைவு நீங்கள் சரி செய்து தர வேண்டும் என்று கேட்டுள்ளீர்கள். இதுபோல நம்முடைய ஆட்சித்தலைவர் இன்னைக்கு பேசினார். ஒவ்வொரு முறையும் ஏற்றுமதிக்காக ஒரு தகுதியானதாக அறிவிக்க வேண்டும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னா அவங்க பார்த்து அதை ஓகேன்னு சொன்னாதான் நம்ம சீ ஃபுட்ஸ் நிறுவனம் ஏற்றுமதி பண்ண முடியும். ஆகவே அவர்கள் கேட்டார்கள். இப்போ மீன்பிடி துறைமுகத்தை இன்னும் தரமானதாக அமைக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கூறினார். அது போல பல்வேறு தரப்பட்ட முறையில நம்முடைய உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிட வேண்டும், உங்களுக்கு உறுதுணையாக அரசு இருந்திட வேண்டும் என்ற முறையில தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களிடம் பணிகளை உங்களுக்காக செய்து தருவதாக நாங்கள் அத்துணை பேரும் செயல்பட்டு வருகிறோம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு அனைவருக்கும் உலக மீனவர் தின வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.